இதில் வந்து அடிப்படையில் விஜய் வந்து ரசிகர் மன்றம் என்பது இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. அரசியல் கட்சியாக மாறினதுனால தான் அந்த கேள்வி வருது. அப்போ இதுக்கு ஏகப்பட்ட முன்னுதாரணங்கள் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் ரசிகர் மன்றத்துக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்புனா, இதன் ஆரம்பமே அரசியல் தான். ஏன்னா சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு முன்னாடி தியாகராஜ பாவதர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் மன்றங்கள் எதுவும் ஒருங்கிணைக்கப்படலை. அங்கங்கே மன்றங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒருங்கிணைக்கப்படலை. மன்றங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது எம்ஜிஆருக்காக தான் ஃபஸ்ட்டு. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டதுமே அரசியலுக்காக தான். அண்ணா தான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறார், நீங்கள் மன்றங்களை ஒருங்கிணைச்சு இந்த அரசியலுக்கு பயன்பட்ட மாதிரி கொண்டு வாங்க அப்படிங்கிறார். எனவே நீ அந்த மன்றங்கள் ஒருங்கிணைது அப்படின்னாலே வந்து அது நிச்சயமாக வந்து அரசியலுக்காகங்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகர் வந்து மன்றம் ஆரம்பித்தாலும் அது அரசியல் நுழைவதற்கான ஒரு சாத்தியத்தை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. நான் இதை தவறாமல் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பருவத்துக்குள்ள இளைஞர்கள் வந்து ஒருங்கிணை விரும்புகிறான், ஒன்றா சேர விரும்புகிறான். டீனேஜில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனித்துவத்தோடு வெளிப்படுத்த மாட்டான், ஒரு குழுவாக தான் தன்னை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவான். இது அந்த இளைஞருடைய மனநிலை. ஒரு குழுவாக தனக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு குழு அடையாளம். அப்போ ரசிகர் மன்றம் அவனுக்கு அடையாளத்தை கொடுக்குது. இப்போ அதே சமகாலத்தில் இருக்கக்கூடிய இதே இளைஞர்களை பார்ப்போம். எத்தனை இயக்கங்களில் இளைஞர்கள் இருக்காங்க, அவர் கருத்தியல் அடிப்படையில் இருக்கிறான். அப்போ அவனும் இளைஞர்கள் தான். அப்போ ரெண்டுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது, ரெண்டுமே ஒருங்கிணைகிறான். இங்கே கருத்தியல் தளத்தில் நிற்கிறான், இங்கே வந்து ஒரு ஆளுமை அடிப்படையாக வச்சு, ஒரு ரசனை அடிப்படையாக வச்சு ஒன்றா சேர்றாங்க. அப்போ ஒருங்கிணைவு தப்பா அப்படின்னு நிச்சயமாக கிடையாது, நல்ல விஷயந்தான். அந்த பருவத்தில் கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து ஒருங்கிணைவாங்க. அதுக்கான ஒரு களம் என்பது அமைச்சு கொடுக்கப்படும். அந்த அவன் இயல்பை எடுத்துக்கிட்ட களம் என்பது ரசிகர் மன்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ நடிகர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பு தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. இவ்வளோ எதிர்பார்ப்பு இப்படி ரசிகர் மன்றமே வச்சு நீங்கள் ஒரு நற்பணி மன்றங்களாக இயக்கிட்டு வெறுமனே பொது சேவை, சமூக சேவை இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அரசியல் களத்தில் நுழைவதற்கான ஒரு சூழல் உருவாக்கணும்னு சொல்லும்போது எதிர்பார்ப்பு கூடுது. ஏன்னா எப்போவுமே எடுத்துக்கிற ஒரே ரோல் மாடல் எம்ஜிஆர் தான். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அவங்க எடுத்துக்க ஒரு ரோல் மாடல் எம்ஜிஆர் அப்படிங்கிறது. அப்போ எம்ஜிஆர் மாடலை வந்து புரிஞ்சிட்டு வர்றாங்களாங்கிறது அது தெரியாது. ஆனால் இயல்பில் ஒரு நடிகர்களோட ஈர்ப்புங்கிறது இருக்குது. ஏன்னா வந்து திரை அனுபவங்கிறதே வந்து ஒரு சொல்ல மாதிரி கோயில் அனுபவம் தான். கோயிலுக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ போனீங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த திரையரங்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுற மாதிரி ஒரு சூடம் கொளுத்தி பேப்பர் அள்ளி தூவி உண்மையிலே கொண்டாட்டம் தான். அது கொண்டாட்ட மனநிலையோடு வர்றாங்க. இப்போ ஒரு அணுக முடியாத ஒரு நபர், நீங்கள் திரையில் பார்க்குற நபர் நீங்கள் சாதாரணமாக அந்த வீட்டில் பார்த்துட முடியாது, நிஜ வாழ்க்கையில் பார்த்துட முடியாது. திரையில் பார்க்கலாம், ரசிக்கலாம், விசிலடிக்கலாம். இப்போ அதே நபர் பொது வழியில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அரசியல் ஏற்படுத்தி கொடுக்குது. பொது வழியில் அரசியல் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் திரையில் பார்த்த நபர் வந்து நீ நம்ம வீட்டு தெருக்களில் பார்க்கலாம் வருவாருக்கும் போது எதிர்பார்ப்பு கூடுது. இப்போ இது மற்ற நடிகர்களுக்கு இருந்திருக்கு, ஆனால் விஜய்க்கு ஏன் கூடுதலாக இருக்குன்னா, விஜய் வந்து அணுக முடியாத நபர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அவர் எளிதாக அணுக முடியாது. விஜயகாந்த் அப்படி கிடையாது. விஜயகாந்த் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கம் வந்து இயல்பாக மக்களோடு பழகக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அது மாதிரி ரசிகர்களும் இயல்பாக போய் பழகக்கூடிய தன்மை இருந்தது. ஆனால் இங்கே விஜய் பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு அணுக முடியாத நபர் அப்படிங்கிற பிம்பம் இருக்குது. இந்த அணுக முடியாத நபராக இருப்பதே வந்து ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுது. அப்போ அணுக முடியாத நபர் வந்து நம்ம ஊருக்கு வராரு, வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவர் எப்படியா பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது வருது. அப்போ போய் பார்க்குறவங்க எல்லாமே எதாவது பார்த்து ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்களும் சொல்ல முடியாது. மன்றம் இருப்பாங்க, கட்சி பரவாங்க, ரசிகர்களும் இருப்பாங்க. இப்போ ரசிகர்கள் வெறுமனே வந்து அத்தனை பேரும் விஜய் பின்பற்றி போகிற கட்சிக்காரர்களும் சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. திமுகவில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அதிமுக விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, பாஜக விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் நிச்சயம் பார்க்க ஆர்வம் இருக்கும். அப்போ இந்த வர்ற அந்த கூட்டத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக இவருடைய ஆதரவாளர் அப்படிங்கிற முடிவு வந்து வந்துட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் ஹார்ட்கோர் ரசிகர்கள் சொன்னாங்க இல்லையா, அவன் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து அவரை பார்க்கணுன்ற ஒரு தீவிரமாக முனைப்பில் இருப்பான். அப்போ இந்த அரசியல் நகர்வு தான் இவ்வளோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பில்டப்புங்கிற அதிகமாக இருக்கும். நீங்கள் பில்டப் அதிகம் அதாவது இன்றைக்கி விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகிறாரு, கன்னியாகுமரி போகிறாரு அப்படின்னாங்க, அதுக்கான தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து 3-4 நாளைக்கு போயிட்டே இருக்குது. இத்தனை மணிக்கு வராருங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு போகிறது. அடுத்து பேர் குறிப்பு இன்ஃப்ளூயன்ஸ். எப்போ இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய தலைவரை பார்த்துட்டேன் அப்படின்னா அதை மற்றவங்க சொல்லி காட்டுவேன். நான் பக்கத்தில் பார்த்தேன் தெரியுமா, எவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன் தெரியுமா, செல்ஃபி எடுத்தேன் தெரியுமா, இது காட்டுவான். இது அவனுக்கு தூண்டுகோல் அமையும். அப்போ அவனும் என்ன செய்யறான், கூடிய நம்ம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஆதரவு வருது. இப்போ நீங்கள் கரூரில் மட்டும் இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் வந்து பக்கத்து வீட்டில் போகிறேன் நான் விஜய் பார்த்துட்டோம்னு சொன்னாலும் பார்க்க முடியாத ஒருத்தருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஐயோ நான் பார்க்க முடியாமல் போச்சே, மிஸ் பண்ணிட்டேன்.
அப்போ அந்த குற்ற உணர்வு ஏன் வரக்கூடாது. அப்போ நான் போவேன். அப்போ கூட்டம் அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படினால வந்து அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அரசியல் நகர்வு தான் இந்த ஒரு அந்த கூட்ட மனநிலை இருக்கு இல்லையா, அந்த வெறி பிடித்த மனநிலையை வந்து அதிகமாக்குது. ஒரு அரசியல் நகர்வு இல்லாமல் வெறுமனே வந்து வழக்கம் போல் அரசியல் மன்றம் இயங்கி இருந்துச்சுன்னா இது இவ்வளோ பிரச்சனை இருக்காது, வந்து இருக்காது, இந்த பரபரப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்க்குற முதல் கட்ட பார்வையாக இருக்குது. இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபாதர். இது க்ரோஸில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து ரெகுலர் ப்ரோக்ராம் நடக்கும். அதே இது நீங்கள் யூடியூபுக்கு போயிட்டீங்கன்னா அந்த இப்போ நியூஸ் 7 வாட்டவர் புதிய தலைமுறை அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெகுலர் ப்ரோக்ராம் டிவியில் போகும். அங்கே உள்ள யூடியூப்பில் போயிட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி லைவ் நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஏன்னா மொபைல் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அதை பார்க்க முடியும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லைவ் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும் அந்த ப்ரோக்ராம் முடிகிறது வரைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சர்ட்டடாக எக்ஸ்பென்சிவான ஒரு கேம்பெயினை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அந்த கூட்டம்ன்றது ஃபாதர் இப்போ இதுக்கு விஜய் கூட்டத்துக்கு வர்றது எல்லாமே இந்த லோக்கலில் இருக்கிற ஆட்கள் கிடையாது. இப்போ திருநெல்வேலிக்கு போகிறாருன்னா திருநெல்வேலி மட்டும் இல்லை, தூத்துக்குடினா தூத்துக்குடி மட்டும் இல்லை, மற்ற இடங்களில் இருந்தும் வர்றாங்க. அந்த மற்ற இடங்கள்ல இருந்து வர்றவங்க கூட்டிகிட்டு வர்றாங்களா அவங்களா வர்றாங்களா அப்படின்றதுல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அங்கேயுமே தாவிகெல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா தன்னெழுச்சியாக வர்றாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் போகிற இடங்களுக்கு கூட்டம் கம்மியாகுது அப்படின்னு உடனே பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து கூட ஆட்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு பணம் கூட கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்ற செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ அங்கேயுமே இந்த அப்போது விஜயினுடைய அந்த கிளாமை குறையுது. அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அடுத்தடுத்து போகும்போது வர்ற கூட்டம் வந்து கொஞ்சம் குறையுது. அப்போது அதை ஈடுகட்டுறதுக்காக அது என்ன சில முன் நடவடிக்கைகளில் அவங்க மேற்கொள்கிறாங்க. அது பணம் இன்வால்வ்டாக இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து இந்த என்னுடைய நான் யோசித்ததில் அப்படி தோணுது, இந்த விஜயினுடைய கூட்டங்கள் எல்லாமே வெறுமனே கூட்டம் மட்டும் இல்லை, அரசியல் கூட்டம் இல்லை. இப்போ அங்கே தான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் வருது. எம்ஜிஆரும் போகும்போது சொன்னார், இவர் டாக்டர் முனைவர் சொன்னார், அவரும் அரசியல் கட்சி அதாவது நடிகராக இருந்து கட்சி வந்தவர், அவருக்கும் கூட்டங்கள்லாம் வந்தது. விஜய்க்கு வர்ற கூட்டம் ரெண்டுமே குவாலிட்டேட்டிவாக டிஃப்ரெண்ட்டான கூட்டமாக இருக்குது. எம்ஜிஆரை பார்க்க வந்த கூட்டம், அவரை ஆராதிக்கிறதுக்கு வந்த கூட்டம், அவரை பார்க்கறதுக்கு அவரை தரிசிக்கிறதுக்கு வந்த கூட்டம். ஆனால் விஜய்க்கு வர்ற கூட்டம் வெளியே அப்படி பார்க்கும்போது அவரை பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே என்னென்ன நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? விஜயை கடவுளாக நினைக்கிறவங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கும்பிடணும் இல்லையா? யாருமே கும்பிடல. அரசியல் தலைவர் அப்படின்னா கையில் கொடியை காட்டணும், இதை காட்டணும், அதை காட்டணும். ஆனால் அந்த கூட்டத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே கையில் மொபைலை தூக்கி காட்டுறான். அவ்வளோ பேர் மொபைல் கையில் வச்சுருக்கான். எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைலில் பல சமயங்களில் நீங்கள் பார்க்கலாம், இப்படி திரும்பிக்கிறான். அது கடவுளுக்கு இவன் முதுகு காட்டிட்டு செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி மோடில் வச்சுக்கிட்டு எடுக்கிறானுங்க. இப்போ இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் இன்டர்வென்ஷன் ஆஃப் திஸ் டெக்னாலஜி அது ரேடிக்கலாக இந்த இதவே மாற்றி இருக்குது. இந்த அரசியல்ன்றதையும் சினிமான்றதையும் அந்த பார்வையவே ரியாலிட்டியவே மாற்றி கொண்டு போயிடுச்சு. இப்போ அதனால் விஜய் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டமுமே ஒரு ஷூட்டிங், அவுட்டோர் ஷூட்டிங். அந்த அவுட்டோர் ஷூட்டிங்கில் விஜய் மட்டும் நாயகன் இல்லை, கையில் யார் யார்கிட்டலாம் மொபைல் இருக்கோ அவங்க எல்லாருமே கதாநாயகன் கதாநாயகி. அப்போது விஜயினுடைய அந்த கூட்டம் நடத்துறதுன்றது ஒரு கான்டெக்ஸ்டாக மாறிடுது. விஜய் கூட சேர்ந்து நான் ஹீரோவாயிடுறேன். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து வைரல் வீடியோவாக கூட ஆகி போயிடுது. ஓவர் நைட்டில் செலிப்ரிட்டி ஆகிடுறாங்க இந்த வீடியோ எடுக்கிறவங்க. இல்லை அந்த அந்த பாசிபிலிட்டி இல்லை, அந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். பார்வையாளர்கள் ஹீரோவாக ஹெராயின்ஸாக மாறுவதற்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த நடிகர்கிட்டையும் கிடைச்சதில்லை, எந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல் கூட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அனுபவம் கிடைக்காது.
இந்த விஜய் கூட்டத்தில் அந்த அனுபவம் கிடைக்குது. ஏன்னா அவர் வந்து கடவுளாக இருக்கிறாரு. அந்த கடவுளோடு சேர்ந்து நான் நடிக்கிறதுக்கு கோ ஆக்டர் ஆகிறதுக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டிங். அதில் அடுத்த கட்டமாக என்ன ஆயிடுது அப்படின்னா, நானே அந்த கடவுளை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த அனுபவம் இது உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இதை நீங்கள் சொன்ன நல்ல ஒரு அப்சர்வேஷன். அதாவது பார்த்தவொடனே வீடியோ எடுத்து ஷூட் பண்ணுறாங்க, இது செல்ஃபோன் எடுத்து. நீங்களும் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் அமிர்தம்